ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ஊற வச்சு அதுக்காக வெயிட் பண்ணியிருந்து செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம நினச்ச உடனே சட்டுன்னு செஞ்சிடலாம். அந்தளவுக்கு சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நான் வந்து ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வறுத்தா போதும், நல்லா வறுபட்டுரும். இப்போ ஜவ்வரிசி எனக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை தனியாக நான் எடுத்து வச்சு ஆற வச்சிடுறேன். கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேன் எடுத்துக்கோங்க. அதில் நான் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 1 டேபிள் ஸ்பூன். அதில் நான் அன்றைக்கி ஒரு 1/2 கப் துருவின தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை வந்து அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எனக்கு தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இதில் இப்போ நான் ஒரு 1/2 கப் கேரட் நல்லா துருவி வச்சுருக்கேன். இப்போ இதையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட கேரட் இல்லைன்னா விட்டுருங்க. கேரட் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம், ரொம்பவே நல்லது. அதனால் நான் கேரட் ஆட் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ் எல்லாம் கேரட் சாப்பிட மாட்டாங்க, தனியாக செஞ்சு கொடுத்தாலாம். இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு தெரியாது. அதனால் நான் அன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கேரட்டையும் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம நெய் ஆட் பண்ணியிருக்கனால நல்லா வாசமாகவே இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ இதில் நான் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியான சர்க்கரை தான் ஆட் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு தேவைனாக்கா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூனாகவே சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ சர்க்கரை லைட்டாக மெல்ட் ஆனால் போதும், அந்த அளவுக்கு நம்ம வதக்குனா போதும். இப்போ எனக்கு சர்க்கரை லைட்டாக மெல்ட் ஆகிருக்கு. தேங்காயும் கேரட்டுமே நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காய் பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதையும் ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி ஜவ்வரிசி ஆற வச்சுருந்தேன். இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நீங்கள் சலிக்கலாம் வேணாம், அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா விட்டுருங்க. என்கிட்ட இருக்குது, நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கைனாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஒரேடியாக சேர்க்க வேணாம் தண்ணியை, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மெதுவாக. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிருக்கேன், ரொம்ப ஊற்றிடாதீங்க, அப்புறம் ரொம்ப அழகலாயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷமோ இல்லை 5 நிமிஷமோ ஊற வைங்க போதும். இப்போது இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு எனக்கு. இப்போ அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். நீங்கள் கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை கையினாலேயே நம்ம நல்லா கொழுக்கட்டை எப்படி பிடிப்போமோ அதே மாதிரி கையினாலேயே நல்லா திரட்டி விடுங்க, எல்லா சைடும் ஈவனாக வர்ற மாதிரி. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேரட் தேங்காய் துருவலை நம்ம சேர்த்துக்கலாம் இதோட. இப்போ அதுலேருந்து நான் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி அதை இப்போ நடுவில் வச்சு நான் நல்லா அமுக்கி விட்டுறேன். இப்போ எல்லா சைடும் நல்லா இப்படி க்ளோஸ் பண்ணுங்கள், கையினாலே அமுக்கி விட்டு க்ளோஸ் பண்ணுங்கள், நல்லா க்ளோஸ் ஆகும். நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே உங்களுக்கு ஈவனாக க்ளோஸ் ஆகி வரும், நல்லா வெந்தும் வரும். உங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு கொழுக்கட்டை மாதிரி தட்டையாக வேணுன்னா கூட தட்டையாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் அன்றைக்கி உருண்டையாக எடுத்திருக்கேன். இப்போ இது மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த மாதிரி உருண்டையாக நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம ஒரு இட்லி பானையிலையோ இல்லை ஏதாவது ஒரு பேனில் தண்ணி ஊற்றியோ வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிட்றேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் வெளியில் எடுத்துட்றேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது, ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது தான், அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டும். இப்போ இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு இதை உள்ளே நல்லா ஜூஸியாகவே இருக்கும்.
நம்ம ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கேரட் சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்பவும் நாளைக்கு ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.